Namaste students, welcome back to 11th physics class. So in last class what are the topics we saw? நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்? The path followed by the projectile is an inverted parabola. அது வரைக்கும் பார்த்துருந்தோமா? இப்போ next டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா maximum height. See this diagram, the left sideல இருக்கக்கூடிய diagramமை பாருங்கள். When the particle is thrown, அதாவது இந்த origin ஓங்கிற பாயிண்ட்லேருந்து பார்ட்டிக்கலை நம்ம த்ரோ பண்ணுறோம். It reaches the maximum height. என்னவாகுது? இது வந்து ஒரு maximum height reach ஆகுது. அப்போ அந்த டைமில் அதோட வெர்டிக்கல் வெலாசிட்டி, அதாவது Vyயோட வேல்யூ என்னவாயிருதுன்னா 0 ஆயிடுது. வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னவாயிருது? 0 ஆயிடுது. ஏன்னா அந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இட் கம் பேக் டு த கிரவுண்ட், அகைன் இட் கம் பேக் டு த கிரவுண்ட். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஹெச் மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த டாபிக் போகலாம். திஸ் அ 2 mark question. The maximum vertical distance travelled by the projectile during its journey is called maximum height. So maximum height என்னன்னு சொல்கிறாங்கம்மா? அந்த ப்ரொஜெக்டைல், அந்த பார்ட்டிக்கலை நம்ம த்ரோன் பண்ணும்போது, வீசும்போது அது போயிட்டு என்ன ஆகுதுன்னா மேலே ரைஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ண உடனே அது அகெயின் இட் கம் பேக் டு த கிரவுண்ட். ஸோ இப்போ அந்த எந்த பாயிண்ட் வரைக்கும் அது போகுதோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் the maximum vertical distance travelled by the projectile during its journey is called maximum height. This is determined as follows for the vertical part of the motion. So vertical motion அப்படின்னு சொல்லும்போது that speed of the particle சொல்லலாம். அப்போ அதோட equation of motion formula என்ன வரும்னா v squared is equal to u squared plus 2as, அதாவது third equation of motion யூஸ் பண்ணுறாங்க இங்கே. So for the vertical part of the motion, what is the formula here? V squared is equal to u squared plus 2as. இங்கே vertical அப்படின்னு சொல்லும்போது here we took Vy. Vy squared is equal to uy squared plus 2ays அப்படின்னு சொல்கிறோம். Vy squared plus equal to uy squared plus 2ays. நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? நம்ம ஆல்ரெடி தெரியும் Vy அப்படின்னு சொல்லும்போது வெர்டிக்கல் வெலாசிட்டி. இப்போ இந்த இடத்துல அந்த ஹைட்டு பர்டிகுலர் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ண உடனேயே வெர்டிக்கல் வெலாசிட்டி இட் பிகம்ஸ் 0 ஆயிடுது. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னவாயிருதுன்னா அது when the particle it reach that maximum height ரீச் பண்ண உடனே அதோட வெர்டிக்கல் வெலாசிட்டி இட் பிகம்ஸ் 0. ஸோ இப்போ இந்த இடத்துல Vyயோட வேல்யூ இங்கே பாருங்கள் 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது uy அப்படின்னு சொல்லும்போது நமக்கே அதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் தெரியும், u sin theta. Vertical component uy is equal to u sin theta. Then ay அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்டிக்கல் வந்து it opposite direction to the acceleration due to gravity. Acceleration due to gravityக்கு opposite directionல போகிறதுனால here we took ay is equal to minus g. Then s is equal to, அதாவது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ்ங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோம்? s is equal to h max அப்படின்னு எடுத்துக்கிறோம். And at the maximum height Vy is equal to 0. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ Vy is equal to 0, uy ஸ்கொயர்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம்? u ஸ்கொயர்ட் sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். ப்ளஸ் 2 ப்ளஸ் வராது, இங்கே மைனஸ் வரும். ஏன்னா அந்த ayக்கு பதிலாக மைனஸ் g அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் என்னவாயிரும்? மைனஸ் 2g, எஸ்ஸுக்கு பதிலாக h max அப்படின்னு வரும். ஸோ அண்ட் அட் த மேக்ஸிமம் ஹைட் Vy is equal to என்னவாயிருது? 0 ஆயிடுது. ஸோ see this. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஃபார்முலா என்ன இருந்துச்சு ஆல்ரெடி? v is equal to, அதாவது Vy is equal to u squared plus 2as, uy squared plus 2as அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? Vyக்கு பதிலாக இங்கே 0. இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். uyக்கு பதிலாக u ஸ்கொயர் u sin தீட்டான்னு இருந்துச்சு. அப்போ இங்கே மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா இந்த ஈக்குவேஷனில் இருக்குங்களா? அடுத்தது ஏக்கு பதிலாக மைனஸ் g. ஸோ அப்போ அந்த மைனஸ் டேர்ம் முன்னாடி வந்துடும். ஸோ அப்போது அந்த ஈக்குவேஷனில் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? தட் இஸ் Vy equal to v squared y is equal to u squared plus 2asங்கிற ஃபார்முலாவில் இங்கே பார்த்தீங்கன்னா Vyக்கு பதிலாக என்னது? நம்ம it reach the maximum height means that becomes the vertical velocity becomes 0. ஸோ அப்போ அதனால் இங்கே 0 போட்டாங்களா? அடுத்தது uy அப்படின்னு சொல்லும்போது uyoட காம்பனன்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது? u sin theta அப்படிங்கிறது தெரியும்.
இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன வரும், யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்துருச்சுங்களா, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது இந்த இடத்துல ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஜி. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னவாகும், மைனஸ் 2g ஹெச், எஸ்ஸுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்காங்க, ஹெச் மேக்ஸிமம், ஹெச் 2g ஹெச் மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்துருச்சுங்களா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் புரிஞ்சுதுங்களா எப்படி வந்திருக்குன்னு. விஒய்க்கு பதிலாக 0, யூஒய்க்கு பதிலாக யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா, ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால அதோட காம்பனன்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் எழுதணும், யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே ஏன் மைனஸ் சைன் வந்துச்சுன்னா பிகாஸ் ஏவோட வேல்யூ இங்கே என்னது மைனஸ் ஜின்னு அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் டேர்ம் முன்னாடி வந்துடும். ஸோ மைனஸ் 2g, எஸ்ஸுக்கு பதிலாக ஹெச் மேக்ஸிமம் எழுதியாச்சுங்களா. அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன தேவை, மேக்ஸிமம் ஹைட் என்னென்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மைனஸ் 2g ஹெச் மேக்ஸிமம் இருக்குது பாருங்களேன், இந்த டேர்மை இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்து வந்துட்டா இது என்ன ஆயிரும், ப்ளஸ் டேர்ம் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 2g ப்ளஸ் 2g ஹெச் மேக்ஸிமம் கிடைக்கும், 2g ஹெச் மேக்ஸ் அப்படின்னு கிடைக்குங்களா ஈக்குவேஷன். அங்கே இல்லைன்னா பென்சில் எடுத்து எழுதிக்கோங்க இதை, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 2g ஹெச் மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், நமக்கு ஹெச் மேக்ஸிமம் தான் தேவைப்படும். அப்போ ஹெச் மேக்ஸை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும், டிவிஷனில் அப்போ இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற அந்த 2g மட்டும் டிவிஷன் கொண்டு வந்துடலாம். அப்போ ஈக்குவேஷன் என்னவாகும், யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த உங்கள் புக்கில், யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 2g. புரிஞ்சுதுங்களா. ஸோ அப்போ ஹெச் மேக்ஸிமம் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 2g. இப்போ ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சிங்களா. ஸோ இந்த ரைட் அதாவது மைனஸ் 2g ஹெச் மேக்ஸிமம் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹெச் மேக்ஸிமம் நமக்கு தேவை. ஸோ ஹெச் மேக்ஸிமம் மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கட்டும். அடுத்தது 2g என்ன வருது, டிவிஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் பை 2g. இது தனியாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாமா, ஹாரிசான்டல் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்ட்டு. அடுத்தது டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னு, டோட்டல் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டன் டில் இட் ஹிட்ஸ் த ஹாரிசான்டல் பிளேன் இஸ் கால் டைம் ஆஃப் ஃப்ளைட். அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் அது ஹாரிசான்டல் பிளேனில் எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ, அது வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் வந்துட்டு இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். So total time taken by the projectile from the, so time of flight means here total time taken by the projectile from the point of projection till it hits the horizontal plane is called time of flight. இதே 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு கேட்பாங்க. அதாவது அது ஆரிஜின் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓலேருந்து கிரவுண்டை ஹிட் பண்ணக்கூடிய பாயிண்ட் பார்த்திங்கன்னா பி, எது வழியாக அது ட்ராவல் ஆகுதுன்னா ஏங்கிற பாத் வழியாக ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த டோட்டல் பாத் லென்த், அந்த டோட்டலாக அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. த டோட்டல் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் till it hits the horizontal plane. Total time taken by the projectile from the point of projection, the starting point till it hits the ground. And the horizontal plane வழியா வந்து கீழே கிரவுண்டை ஹிட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ once again I read this, total time taken by the projectile from the point of projection till it hits the horizontal plane is called time of flight. This time of flight is the time taken by the projectile. இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது என்னென்னா அதை தான் சொல்கிறாங்க, டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு கோ ஃப்ரம் பாயிண்ட் ஓனா ஆரிஜின் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓ டு பினா என் பாயிண்ட், அந்த டில் ரீச் ஆகுது பாருங்கள், கிரவுண்டை போய் டச் பண்ணுது இல்லைங்களா அந்த பாயிண்ட், ஓ டு பி வயா எது வழியாக ட்ராவல் ஆகுது, ஏங்கிற பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ திஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு கோ ஃப்ரம் பாயிண்ட் ஓ டு பி வயா பாயிண்ட் ஏ. இப்போ வி நோ தட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த பாயிண்ட் ஓலேருந்து பிக்கு ரீச் பண்ணும்போது அது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனால் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இங்கே வந்து எஸ்ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா வெர்டிக்கல் மோஷனுங்கிறதுனால, எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய்டி ப்ளஸ் ஹாஃப் ஏஒய்டி ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்துக்கிறோமா. இந்த இடத்துல வெர்டிக்கல் மோஷன் இனிஷியலாக வந்துட்டு வெர்டிக்கல் கிடையாது, இனிஷியலாக வந்துட்டு அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்பர் டைரக்ஷனில் அது மூவ் ஆகுது.
அப்போ அந்த இடத்துல அந்த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரக்ஷன் இஸ் 0. ஒய் டைரக்ஷன் அந்த ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் ஓவரால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாகுதாங்க 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ SY ஈக்குவல் டு UYT ப்ளஸ் ஆஃப் AYT ஸ்கொயர். அடுத்தது ஹியர் SY இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் SYக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிறோம், ஓவரால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறாங்க. ஏன் அப்படின்னா நெட்டுனா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரக்ஷன். ஒய் ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகவே இல்லை. அதாவது இட் டேக்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு என்னவாகுது ஒய் டைரக்ஷன் போகுது, ஆனால் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணணும் அகைன் இட் கம் பேக் டு த கிரவுண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒய் டைரக்ஷனோட வேல்யூ வந்து 0 ஆகுது. ஸோ ஹியர் SY இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. என்ன காரணம்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரக்ஷன் இஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கே தெரியும் UY இஸ் ஈக்குவல் டு என்னது U sin θ. அடுத்து AY இஸ் ஈக்குவல் டு -G. இங்கே T இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் ஃப்ளைட் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதனால் கேபிட்டல் TFனா ஃப்ளைட் அப்படின்னு அர்த்தம். டைம் ஆஃப் ஃப்ளைட். ஃப்ளைட்டாக ஒன்றும் கிடையாது, அந்த பறந்து போய் கீழே விழுகிற டிஸ்டன்ஸ், அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா. ஸோ அப்போ SYக்கு பதிலாக ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். அந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்னவாயிரும் 0 ஆயிரும். அடுத்தது UYTக்கு பதிலாக இந்த இடத்துல UYTன்னு இருக்கா, அப்போ அதுக்கு பதிலாக என்ன வரும் U sin θ. UYக்கு பதிலாக U sin θ. Tக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் TF. அடுத்தது இந்த இடத்துல AYக்கு பதிலாக -G. அப்போ இந்த டேர்ம் என்னவாயிரும் மைனஸ் ஆயிரும். ஹாஃப் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஏக்கு ஒய்க்கு பதிலாக G எழுதுகிறோம். G T ஸ்கொயர்டுக்கு பதிலாக TF ஸ்கொயர்டுன்னு எழுதிடுறோம். புரிஞ்சுதுங்களா. அந்த ஈக்குவேஷனில் அப்படியே கொண்டு போய் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். SYக்கு பதிலாக y ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு அந்த டேர்மில். UYக்கு பதிலாக U sin θன்னு எழுதியாச்சு. Tக்கு பதிலாக TF. மைனஸ் சைன் இங்கே வந்திருக்கு பிகாஸ் AY இஸ் ஈக்குவல் டு -G. அப்போ அந்த மைனஸ் டேர்ம் அங்கே அப்ளை ஆகும். ஸோ -12 GTF ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன தேவை, TF தான் தேவை. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா இதில் மைனஸ் சைன் இருக்குது இல்லைங்களா, இந்த -12 GTF ஸ்கொயர்டை இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்தால் என்னவாயிரும் +12, அதாவது half GTF ஸ்கொயர்டுன்னு ஆயிரும். TF is equal to, so 0 equal to U sin θ TF -12 GTF ஸ்கொயர்டுன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம் லெஃப்ட் சைடில் எடுத்து வந்துடும். அப்போ என்னவாயிரும் ½ GTF ஸ்கொயர்டுன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், TF ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு U sin θ TFன்னு ஆயிருமா. U sin θ TFன்னு ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு TF மட்டும்தான் வேணும். நெக்ஸ்ட்டு இந்த டிவிஷனில் இருக்க 2 என்னவாயிரும் ரைட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ அப்போ அதாவது என்ன சொல்கிறேன், ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு TF ஸ்கொயர் இருக்குமா, இங்கே ஒரு TF இருக்குது, அதை டிவிஷன் கொண்டு வந்துடும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த TF ஸ்கொயர்டு வருது இல்லையா, அதாவது இங்கே பாருங்கள் ரைட் சைடில் எடுத்து வந்துட்டோம் இல்லைங்களா ஆல்ரெடி ½ GTF ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு U sin θ TFன்னு கிடைக்கும். ஆமாங்களா, TFன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த TF ஸ்கொயர்டை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சிடலாம். TF ஸ்கொயர்டை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அந்த ½ டேர்ம் இருந்துச்சு இல்லைங்களா, ½ G இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா அதாவது என்ன இருக்கும் ஆல்ரெடி U sin θன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 1/2ன்னு இருந்துச்சுங்களா, அது வந்து என்னவாயிரும் 2 மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடும். அப்போ 2U sin θ டிவைடட் பை ½ G இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ அந்த G வந்து டிவிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு TF இருக்குது இல்லைங்களா, நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை TF மட்டும்தான். அப்போது இந்த TF ஸ்கொயர்டில் வெறும் TF மட்டும் எடுத்துக்கிட்டு 2U sin θ டிவைடட் பை G, இங்கே இருக்கிற ஒரு TF இந்த ஸ்கொயரில் இருந்த TF என்னவாயிரும் இங்கே வந்துடும். ஆல்ரெடி இங்கே ஒரு TF மேலே இருக்குது. அப்போ இந்த TF என்னவாயிரும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், TF is equal to 2U sin θ டிவைடட் பை Gங்கிற வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ we know that SY equal to UYT plus half AYT square.
நெக்ஸ்ட் அந்த ஒய்யோட வேல்யூ, ஏன்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரக்ஷன் இஸ் ஜீரோன்னு சொல்லியாச்சு. அப்போ யூஒய்க்கு பதிலாக யூ சைன் தீட்டா, தென் ஏஒய்க்கு பதிலாக மைனஸ் ஜி, தென் டி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். அதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, லெஃப்ட் அதாவது மைனஸ் ஜியை வந்து இந்த பக்கம் எடுத்து மைனஸ் ஆஃப் ஜிடி எஃப் ஸ்கொயர்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போது ப்ளஸ் ஆஃப் ஜிடி எஃப் ஸ்கொயர்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு நமக்கு டிஎஃப் மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ டிஎஃப் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா 2u sin theta டிவைடட் பை ஜின்னு கிடைக்கும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get the time of flight. அடுத்தது ஹரிசாண்டல் ரேஞ்ச், இது உங்களுக்கே தெரியும். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கும்போது அந்த டயக்ராம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள டயக்ராம் பார்த்தீங்கன்னா O to B அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது ஹரிசாண்டல் பாத், அதுதான் வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். O to B அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த பாயிண்ட் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன். அந்த ஹரிசாண்டல் பிளேன் அந்த O to B வந்து எந்த லைனில் வருது, ஹரிசாண்டல் லைனில் வருது. ஸோ அப்போ அதுதான் ஹரிசாண்டல் பிளேன் சொல்கிறாங்க. வேர் த ப்ரொஜெக்டைல் ஹிட்ஸ் த கிரவுண்ட் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் ரேஞ்ச். அதாவது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னா ஓங்கிற பாயிண்டில் அந்த பால் வந்து த்ரோ ஆகுது, ஏங்கிற பாயிண்ட் வழியாக ரீச் ஆகி பிங்கிற பாயிண்ட் வந்து டச் ஆகுது, ஹிட் தி கிரவுண்ட். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாத் O to B தான் வந்து ஹரிசாண்டல் பிளேன் சொல்கிறாங்க. அவ்வளோதாம்மா. இதையும் தனியாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த பாயிண்ட் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன், அது வழியாக வருதுன்னு அர்த்தம். வேர் த ப்ரொஜெக்டைல் ஹிட்ஸ் த கிரவுண்ட் இஸ் கால்ட் horizontal range, capital R. This is found easily since the horizontal component of initial velocity remains the same. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹரிசாண்டல் காம்பனண்ட், ஹரிசாண்டலாக பால் ட்ராவல் ஆகும்போது அதோட வெலாசிட்டி வந்து சேமாக தான் இருக்கும், ரிமைன் சேமாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபவுண்ட் ஈஸிலி சின்ஸ் த ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் த சேம். வி கேன் ரைட் ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுறாங்க, ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பாத் ஆஃப் பேரபோலாலே நம்ம அந்த ஃபார்முலா தெரியும். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இப்போ அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதாவது இனிஷியல் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட், அதுதான் ஃபார்முலாவே. ரேஞ்சோட ஃபார்முலா என்னது, ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி நமக்கு தெரியும் என்னது, u cos theta இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னது TF. ஸோ அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, u cos theta எழுதியாச்சு, இன்டூ TF இங்கே ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2u sin theta டிவைடட் பை ஜி. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஃபார்முலா என்னது, ரேஞ்ச் அப்படின்னாலே உங்களுக்கு மனசில் என்ன வந்துடணும் டக்குன்னு, ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அதாவது u cos theta இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஞாபகத்தில் வந்துடணும். u cos theta அப்படியே எடுத்து எழுதிட்டாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட் நம்ம மேலே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், 2u sin theta டிவைடட் பை ஜி, அதை இங்கே எழுதியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதாவது இங்கே ஒரு u இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே ஒரு u இருக்குது. அப்போ என்ன வருது, 2u ஸ்கொயர்டுன்னு ஆயிரும். அடுத்தது sin theta cos theta மல்டிப்ளை ஆகும். அப்போ 2u ஸ்கொயர் sin theta cos theta டிவைடட் பை ஜி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 sin theta cos thetaவோட ஃபார்முலா என்னது, sin 2 theta. sin 2 theta ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, sin 2 thetaனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 sin theta cos theta. அப்போ அதனால் 2 sin theta cos thetaன்னு கிடைக்கும். ஸோ அப்போ அதனால் இந்த இடத்துல 2 sin theta cos thetaக்கு பதிலாக என்ன எழுதியிருக்காங்க, sin 2 thetaன்னு எழுதியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா, எங்கேருந்து வந்துச்சுன்னு இதுதான் ஃபார்முலா. இந்த 2 sin theta cos thetaக்கு பதிலாக sin 2 thetaன்னு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது ரேஞ்ச் என்ன கிடைக்குது, u ஸ்கொயர் sin 2 theta டிவைடட் பை ஜி, இதுதாம்மா ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஹரிசாண்டல் ரேஞ்ச் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன், இந்த இடத்துல ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, u ஸ்கொயர்டு sin 2 thetaங்கிறது ஆங்கிள், அடுத்தது டிவைடட் பை ஜி. அப்போ என்ன சொல்லலாம், ரேஞ்ச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இல்லைனா டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் ஸ்பீட் u அண்ட் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா. இனிஷியல் ஸ்பீடையும் ஆங்கிள் தீட்டாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, இன்வெர்ஸ்லி டிபெண்ட்ஸ் ஆன் acceleration due to gravity. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரேஞ்ச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த இனிஷியல் ஸ்பீடுக்கு. இனிஷியலாக எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போடுறோமோ அவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு அந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் இருக்கும். ஆனால் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்து ரேஞ்ச் வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறது இருக்குது. ஸோ ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மியாகணும். இதுவே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ரேஞ்ச் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் இன்வெர்ஸ்லி டிபெண்ட்ஸ் ஆன் acceleration due to gravity g. So for a given initial speed u, the maximum possible range is reached. அதாவது given initial speed கொடுக்கப்பட்ட ஸ்பீடுக்கு
மேக்ஸிமம் பாசிபிள் ரேஞ்ச் வந்து எப்போ ரீச் ஆகும் அப்படின்னா when sin 2 theta is மேக்ஸிமமாக இருக்கணும். அதாவது sin 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மேக்ஸிமம் பாசிபிள் ரேஞ்ச் இஸ் ரீச்டு வென் sin 2 theta இஸ் மேக்ஸிமம். அப்போ sin 2 theta = 1. அதாவது தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? 45 டிகிரியாக இருக்கணும். அப்போ 2 × 45 பண்ணும்போது 90 டிகிரி. அப்போ sin 90 டிகிரியோட வேல்யூ தான் இங்கே 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ sin 2 theta = 1. So for a given initial speed u, the maximum possible range is reached when எப்போ அது maximum possible range reach பண்ணோம் அப்படின்னா sin 2 theta is maximum-ஆக இருக்கணும். sin 2 theta = 1, this implies 2 theta = π/2, அதாவது 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஆர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? theta = இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 என்னவாயிருது? இங்கே டிவிஷனுக்கு வந்துடுது. அப்போ என்னவாயிரும்? π/4, அதாவது 45 டிகிரின்னு அர்த்தம். ஆர் theta = 2 × 2 மல்டிப்ளை ஆச்சுன்னா என்னவாயிரும்? π/4 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா திஸ் மீன்ஸ் தட் if the particle is projected at 45 degrees, ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து எந்த டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுமா? 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுமா வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசான்டலாக. இட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் ரேஞ்ச் கிவன் பை ஆர் மேக்ஸிமம் = இந்த இடத்துல ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. என்ன இருக்குது? u² sin 2 theta. இந்த இடத்துல sin 2 theta வந்துட்டு 90 டிகிரி, அதாவது 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. sin 2 thetaவோட வேல்யூ இங்கே என்னது? 1. அப்போ ஆர் மேக்ஸிமம் = பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? u²/g இருக்கும். ஸோ அடுத்தது ப்ரொஜெக்டைல் மோஷன். அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிட்டிப்பில் தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸாக இருந்தது. இப்போல்லாம் அதை விளையாடுறதே கிடையாது. there is an interesting traditional game kitty pull. when the pull is hit by the kitty, the path followed by the pull is parabolic. இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி உங்களுக்கு 2.37 and 2.38 வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் வீட்டில் இருந்து அது ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு டிகிரிஸ், டிகிரி அண்ட் ரேடியன் அண்ட் டிகிரிஸ். இது ஆல்ரெடி நம்ம வந்து ரேடியன்கிறது நம்ம ஃபஸ்ட்டு லெசன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் டு டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். ஸோ இன் மெஷரிங் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு there are several possible units யூஸ் பண்ணுறாங்க. பட் த மோஸ்ட் காமன் யூனிட்ஸ் ஆர் டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். ஸோ ஆங்கிளை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நிறைய காமன் யூனிட்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் என்னென்னா டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியன்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு யூஸ்ட் இன் மெஷரிங் ஏரியா, வால்யூம் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ். எங்கெல்லாமா யூஸ் பண்ணுறாங்க? ரேடியன்ஸ், அதாவது ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான் வந்து இந்த டிகிரி அண்ட் ரேடியன் சொல்கிறாங்க. அதில் ரேடியன் வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? யூஸ்ட் இன் மெஷரிங் ஏரியா, வால்யூம் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்ஸ். இதை மெஷர் பண்ணுறதுக்கு ரேடியன் யூஸ் பண்ணுறாங்க. ரேடியன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நத்திங் பட், அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அந்த சர்க்கிளில் வந்துட்டு ஒரு ஆர்க் எடுத்துக்கிறோம். அந்த ஆர்க்கோட லென்த்தும் அந்த சர்க்கிளோட ரேடியஸோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ ரேடியன் டிஸ்கிரைப்ஸ் த பிளானார் ஆங்கிள் சப்டெண்டட் பை எ சர்க்குலர் ஆர்க். அதாவது நம்ம ஒரு சென்டர் பாயிண்டில் இருந்துட்டு நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். ஆர்க் ட்ரா பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணும்போது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா, ஒரு ஆங்கிள் அது உருவாக்குது. சரிங்களா? அப்போது அந்த ரேடியஸோட லென்த்தும் ஆர்க்கோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரேடியன் டிஸ்கிரைப்ஸ் த பிளேனார் ஆங்கிள் சப்டெண்டட் பை எ சர்க்குலர் ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். அது வந்து என்ன உருவாக்குது? ஒரு ஆங்கிளை உருவாக்குது. ஸோ அப்போ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், இதை 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. ரேடியன் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் லென்த் ஆஃப் த ஆர்க் டிவைடட் பை த ரேடியஸ் ஆஃப் த ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க்கும் divided by radius of the arc அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 radian is the angle subtended at the center of a circle by an arc that is equal in length to the radius of the circle. அதாவது இங்கே டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், கீழே எல்லோ கலர் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆர்க் லென்த்தும் ரேடியஸோட லென்த்து எப்படி இருக்கான்? ஈக்குவலாக இருக்குது. இட் இஸ் டிஃபைன் as the length of the arc divided by radius of the arc சொல்லிட்டாங்க. 1 radian, இது ஃபுல்லாகவே 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ 1 ரேடியன்கிறது என்னது? இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஆங்கிள் சப்டெண்டட்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு ஆர்க் இருக்குது இல்லைங்களா? இந்த ஆர்க்குக்கு போடும்போது இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி ஒரு ஆர்க் வரையணும்.
then we can join this radius. அப்போ அந்த ரேடியஸோட லென்த்தும் ஆர்க்கோட லென்த்து எப்படி இருக்கா சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இதுதான் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 radian is the angle subtended at the center of a circle by an arc. இந்த ஆர்க் உருவாகிறதுனால அந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 radian is the angle subtended at the center of a circle by an arc. That is, அந்த ஆர்க்கோட லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? That is equal in length to the radius of the circle. அந்த ரேடியஸோட லென்த் வந்துட்டு சர்க்கிளோட ஆர்க்கோட லென்த் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? ஈக்குவல் இன் லென்த் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இதுதான் ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகேன் I'll read this. It is defined as the length of the arc divided by the radius of the arc. Then 1 radian is the angle subtended at the center of a circle by an arc that is equal in length to the radius of the circle. This is shown in the figure 2.44. This is a diagram. Then here theta equal to 1 radian. அப்போ இங்கே உருவாக்கக்கூடிய தீட்டாவோட வேல்யூ என்னது? 1 radian அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிகர் 2.44ல் 1 radian ஷோன் இன் எல்லோ கலர்னு கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோ கலர் டார்க் தான் லைன் தான் வந்துட்டு இங்கே 1 radian அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிகிரி. அடுத்தது இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. டிகிரி இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் which is used to determine the size of an angle. டிகிரிங்கிறது மெஷர்மெண்ட் யூனிட் ஆஃப் மெஷர், அது ஒரு யூனிட் தான். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா which is used to determine the size of an angle. ஆங்கிளோட சைஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு டிகிரிஸ் யூஸ் ஆகுது. when an angle goes all the way around in circle, சர்க்குலர் பாத்தில் போகும்போது the total angle covered is equivalent to 360 degree. சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகும்போது அப்போ டிகிரி என்னன்னு சொல்லலாம்? ஓவரால் இந்த covered is equivalent to 360 degree. அப்போ thus a circle has 360 degree. in terms of radians சொல்லும்போது the full circle has 2 pi radian. in terms of radians சொல்லும்போது டிகிரியில் சொல்லும்போது சர்க்கிள் ஓவரால் சர்க்கிள் கவர் ஆகக்கூடிய டிகிரி எவ்வளோனா 360 degree. அதுவே ரேடியன்ஸில் சொல்லும்போது 2 pi அப்படின்னு சொல்கிறோம். the full circle has 2 pi radian. அப்போ hence we can write 360 degree equal to 2 pi radianனா அப்போ 1 radian என்ன பண்ணுவோம்? 360 divided by 2 pi அப்படின்னு போடுவோம். அப்போ 1 radian equal to 360 divided by 2 pi. அப்போ என்ன வரும்? 2 360 கேன்சல் ஆகும்போது 180 கிடைக்குங்க நமக்கு ஆன்சர். அப்போ 1 ரேடியனோட வேல்யூ என்னது? 180 by pi degrees. அப்போ ரேடியனை டிகிரியாக மாற்றுறது, டிகிரியை ரேடியனாக மாற்றுறது ஈஸி தான்மா. ஸோ அப்போ 360 degree equal to 2 pi radiansனால் 1 radian equal to 360 divided by 2 pi பண்ணுவோம். அப்போ அது கேன்சல் ஆகி 180 by pi கிடைக்கும். 180 by pi degreesன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா which means 1 radian is equal to அதோட வேல்யூ என்னென்னா இங்கே வந்து இந்த பைக்கு பதிலாக 3.14ன்னு போட்டுக்கலாம், இல்லைனா 22/7ன்னு போட்டுட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா we get the answer is 57.27 degree. 57.27 degree. 1 radianோட வேல்யூ என்னது? 57.27 degree. So next we see the இப்போ ரேடியன் டிகிரி என்னென்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இங்கே நோட் பாருங்கள், இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. த நம்பர் பை பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் போத் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்மேட்டிக்ஸ். பை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பங்கு வகிக்குது, முக்கியமான பங்கு வகிக்குது. இட் இஸ் அன் irrational நம்பர் which cannot be expressed in finite decimal ஃபார்மில் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அப்ராக்சிமேஷனை தான் சொல்கிறாங்க. however we can approximate pi as 3.14 or 22/7, but we should not forget that 3.14 or 22/7 is only an approximation to pi or not equal to pi. அது 22/7 இல்லை 3.14 approximate to pi தான். pi approximation equal to 3.14 தான், not equal to pi அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஆங்குலர் அப்படின்னாலே when the object இல்லை when the particle இல்லை when the object is move in a circular path. ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை here we say angular displacement அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா we can draw one circle, then in center we take a ஓங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோமா, then R1 and R2 அப்படிங்கிறது the position of particle A and B. அதாவது இனிஷியலாக அந்த பார்ட்டிக்கல் ஏங்கிற பாயிண்டில் இருக்குதுமா. நெக்ஸ்ட்டு அப்போ டைம் t is equal to 0 இருக்குது. தென் ஆஃப்டர் டைம் t, அதாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு தட் பார்ட்டிக்கல் மூவ் டு பாத் B, அதாவது பார்ட்டிக்கல் இனிஷியலாக இந்த பாயிண்டில் இருக்குது, அப்போ t is equal to 0 இருக்குது. ஆஃப்டர் சம் டைம் த பார்ட்டிக்கல் மூவ் டு த பாயிண்ட் B, பிங்கிற பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. தென் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா.
ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கன்சிடர் அ பார்ட்டிக்கல் ரிவால்விங் அரவுண்ட் அ பாயிண்ட் ஓ இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். அதாவது ஒரு பார்ட்டிக்கலை கன்சிடர் பண்ணிக்கிறோம், அந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுது, ரிவால்விங், சுற்றுது. ரிவால்விங்னா சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகுது. ரிவால்விங் அரவுண்ட் அ பாயிண்ட் ஓவை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓங்கிற பாயிண்ட்டை சுற்றி வருது. ஸோ கன்சிடர் அ பார்ட்டிக்கல் ரிவால்விங் அரவுண்ட் அ பாயிண்ட் ஓ இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். சர்க்கிள் அப்படின்னாலே அது கண்டிப்பாக ரேடியஸ் இருக்கும். இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். let the position of the particle at time t is equal to 0 be a. அதாவது ஏங்கிற பாயிண்டில் தான் அந்த பார்ட்டிக்கல் இனிஷியலாக இருக்குது, t is equal to 0. அண்ட் ஆஃப்டர் டைம் t, அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதோட பொசிஷன் என்னவாகுது, இஸ் பொசிஷன் இஸ் b. ஆஃப்டர் டைம் tக்கு அப்புறமா என்னவாகுது, இட் கேன் டிஸ்பிளேஸ் அண்ட் ரீச் த பாயிண்ட் b. அந்த பொசிஷன் தான் இங்கே r1 வெக்டார் r2 வெக்டார்னு சொல்லிட்டாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ கன்சிடர் அ பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கலை கன்சிடர் பண்ணுறோம், ரிவால்விங் அரவுண்ட் அ பாயிண்ட் ஓ, ஓங்கிற பாயிண்ட்டை சுற்றி அது ரிவால்வ் ஆகுது. இது இன்னும் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். லெட் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் டைம் t is equal to 0, t is equal to 0ங்கிற நேரத்தில் அந்த பார்ட்டிக்கல் பொசிஷன் வந்து ஏங்கிற இடத்துல இருக்குது. அண்ட் ஆஃப்டர் டைம் t கழிச்சு, அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதோட பொசிஷன் வந்து என்னவாயிருது, பிங்கிற பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போ இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தென் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது 2 மார்க் கொஸ்டின். இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இட்டாலிக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. த ஆங்கிள் டிஸ்கிரைப்டு பை த பார்ட்டிக்கல் அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது இந்த டயக்ராமில் பாருங்கள், அதாவது இந்த பாயிண்டில் பார்ட்டிக்கல் பிளேஸ் ஆகுது, அதாவது இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்குலர் பாத்தில் இது ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஆங்கிள் டிஸ்கிரைப்டு பை, இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிளை எது டிஸ்கிரைப் பண்ணுது, the angle described by the particle about the axis of rotation இல்லைனா or center O in a given time is called angular displacement அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. the angle described by the particle about the axis of rotation இல்லைனா சென்டர் ஓலேருந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து ரிவால்வ் ஆகுதுல்ல, இதை வந்து அந்த ஆங்கிள் என்னங்கிறது அது டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ the angle described by the particle about the axis of rotation or center O in a given time is called angular displacement. That is angular displacement equal to angle AOB. angle இங்கே பாருங்கள், angle AOB அதுதான் வந்து angle, it makes an angle theta அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. the angular displacement equal to angle AOB equal to theta. the unit of angular displacement is radian. நமக்கு தெரியும் ஆல்ரெடி the unit of angular displacement என்னது, radian. இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த 2 மார்க்கு. angle described by the particle about the axis of rotation or center O in a given time is called angular displacement. Here we can write angular displacement equal to angle AOB equal to theta. The unit of angular displacement is radian. So அப்போ the angular displacement theta in radian is related to arc length S. இந்த ஆர்க் லென்த் வந்து இங்கே என்னென்னு எடுத்துக்கிறாங்கம்மா, A to B இருக்கு பாருங்கள், அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா S அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா இன் ரேடியன், அதோட யூனிட்டில் சொல்கிறாங்க, இன் ரேடியன் இஸ் ரிலேட்டட் டு, எதுக்கு ரிலேட்டடாக இருக்கான், ஆர்க் லென்த் SAB அண்ட் ரேடியஸ் RS. அதை எப்படி எழுதுறாங்க பாருங்கள், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு S divided by R, அதாவது displacement divided by radius இல்லைனா arc length divided by radius. இந்த S பக்கத்தில் எழுதிக்கங்க, இது வந்து என்னன்னு சொல்லலாம், arc length. arc length divided by R அப்படின்னா என்னது, radius அப்படிங்கிறது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ angle theta is equal to arc length divided by radius R. இல்லைனா இது எப்படி மாற்றி எழுதலாம், டிவிஷனில் இருக்கிற R இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சுன்னா அப்போ S is equal to என்ன கிடைக்கும் நமக்கு, R theta அப்படின்னு கிடைக்கும். இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்மா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி, உங்களுக்கே நல்லா தெரியும், லீனியர் வெலாசிட்டி படிச்சிருக்கோம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் லீனியர் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி அப்படின்னாலே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே வந்து ஆங்குலர் அப்படின்னாலே தட் பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத், அந்த பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் ரிவால்வ் ஆச்சு இல்லை சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆச்சு அப்படின்னாலே அது ஆங்குலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒமேகா வெக்டர். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. The rate of change of angular displacement is called angular velocity. If theta is the angular displacement in time t அப்படின்னு எடுத்துட்டோம்னா, then angular velocity omega is. thetaங்கிறது angular displacementன்னு எடுத்துட்டோம்னா in time t, then angular velocity வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒமேகா is equal to, இங்கே என்னது angular velocity தானே,
rate of change of angular displacement is called angular velocity. இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க, 2 மார்க் கொஷின். இஃப் theta is the angular displacementன்னு எடுத்துட்டோம்னா in time t, then angular velocity எப்படி எழுதுவோம், ஒமேகா. அப்போ ஒமேகா is equal to லிமிட் இருக்குது, del t tends to 0 அப்படின்னா del theta divided by del t is equal to d theta divided by dtன்னு எழுதுகிறோம். அதாவது del அப்படிங்கிறது ஸ்மால் சேஞ்சுன்னு அர்த்தம், d அப்படின்னாலும் ஸ்மால் சேஞ்ச் தான். அந்த லிமிட்ஸ் வந்து இன்டெக்ரலில் மாற்றுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு லிமிட் del t tends to 0 அப்படிங்கும்போது del theta divided by del t போடுறோம். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் எழுதும்போது d theta divided by dt, நாட் இன்டெக்ரல் டிஃபரன்ஷியேஷனில் d theta divided by dt. நெக்ஸ்ட் the unit of angular velocity is radian per second. அங்கே வந்துட்டு நம்ம ரேடியன் பார்த்தோம் இல்லைங்களா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ரேடியன் பார்த்தோம். இங்கே வந்துட்டு என்னது per யூனிட் டைம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். theta is the angular displacement in timeனா d theta by dtன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ என்ன வரும், ரேடியன் பர் செகண்ட். த யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ரேடியன் பர் செகண்ட். அதை எப்படி எழுதிருக்காங்க பாருங்கள், ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ். த டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபாலோயிங் த ரைட் ஹேண்ட் ரூல். அதுக்கு தான் கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. த டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபாலோயிங் த ரைட் ஹேண்ட் ரூல். டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இது வந்து ஒமேகாமா, ப்ளூ லைனில் கொடுத்துருக்கிறது ரேடியஸ், தென் ஒமேகாங்கிறது தட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. அந்த ஏரோ மார்க் வந்து ஆங்குலர் வெலாசிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்தது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் உங்களுக்கே தெரியும். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கால்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப் டு த யூனிட் வரைக்கும் படிக்கணுமா. ஸோ ஆங்குலர் ஆக்சிலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கால்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அப்போ ஆல்ஃபா வெக்டர் ஈக்குவல் டு டி ஒமேகா வெக்டர் டிவைடட் பை டிடி. டி ஒமேகா வெக்டர்னா என்னது, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் ஒமேகானா தீட்டானா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி, ஆல்ஃபானா ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஸோ இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கால்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அப்போ ஆல்ஃபா வெக்டர் ஈக்குவல் டு டி ஒமேகா வெக்டர் டிவைடட் பை டிடி. தென் த ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்சோ அ வெக்டர் குவான்டிட்டி which need not be in the same direction as angular velocity. ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா வெக்டர் குவான்டிட்டி அது. அப்போ அது வந்து எப்படி இருக்காதான், which need not be in the same direction as ஆங்குலர் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. இப்போ ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கால்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆல்ஃபா வெக்டர் ஈக்குவல் டு டி ஒமேகா வெக்டர் டிவைடட் பை டிடி. ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்சோ எ வெக்டர் குவான்டிட்டி, ஸோ which need not be in the same direction as angular velocity. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. ஸோ இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்தால் நம்ம லெசன் முடிஞ்சுதுமா. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லெசன் முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் புரிஞ்சுது இல்லைங்களா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.